முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நான் அமைதியாவே இருந்துட்டேன். ஓஹோ, அப்படின்னா நேத்து நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் செழியன் பார்த்துருக்கானா? இப்ப இந்த வேலைக்காரியும் கண்ணீர் விட்டு அழுது செழியன் கிட்ட அனுதாபத்தை வாங்க முயற்சி பண்ணுவாளே. இது எல்லாத்தையும் நம்ம வீடியோவா எடுத்துப்போம், பின்னாடி யூஸ் ஆகும். தியாக்கு மேல இருக்கிற கோபம் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படி நாசம் பண்ணிருக்கா. அவ அப்படி பண்ணது பெரிய தப்பு தான். ஸோ அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் காயத்ரி. ஐயோ சார், என்ன சார் இது? நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்க தான் புரிஞ்சுக்காம என் மேல கோவப்படுறாங்க. அதுக்காக நடந்ததே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் சார் கஷ்டம். போக போக புரிஞ்சுப்பாங்க. விடுங்க சார், இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மன்னிக்கவும் மறக்கவும் பழகிட்டா மனசுல எந்த பாதிப்பும் வராதுங்கிறது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது இருக்கு. காயத்ரி, கொஞ்சம் இரு, நான் அந்த வரேன். இந்தா காயத்ரி. இது என்ன சார்? உனக்காக புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு வேலைக்காரிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறியா செழியன்? ஓய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? புடி. எனக்காக எதுக்கு சார் இதெல்லாம் வாங்குனீங்க? உனக்கு இன்னும் பேமெண்ட் போடுறதுக்கு நாள் இருக்கு. உன்கிட்ட பெருசா செலவுக்கு பணம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்டயே 2-3 ட்ரெஸ் தான் இருக்கு. உனக்கு புது ட்ரெஸ் எதுவும் வேண்டாமா? அதனால தான் வாங்கினேன். எதுக்கு சார் இதெல்லாம்? வேண்டாம் சார், நான் அதையே துவைச்சு கட்டிக்கிறேன். இதை வாங்கிக்க. ஏன் நீ இவ்வளோ சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க? இதை நான் உனக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதை நீ தப்பாலாம் எடுத்துக்க கூடாது. நீ இதை வேண்டான்னு சொன்னா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத நீ என் மனசை கஷ்டப்படுத்த போறியா? ஐயோ சார், நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் சார் நான் நினைப்பேன். அப்படின்னா நான் கொடுக்கறத நீ சந்தோஷமா வாங்கிக்க. நான் கட்டிக்க போற என் கணவர் எனக்கு முதல்ல வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ் இது. இது எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? மனசுக்குள்ள 1000 கனவுகளை சுமந்துக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கிப்பேன். காயத்ரி, என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்க? வாங்கிக்க மாட்டியா? வாங்கிக்கிறேன் சார். வாங்கிக்க. தேங்க்ஸ். சார், நான் தானே சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ சொல்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? அதான் நானே சொல்லிட்டேன். சரி காயத்ரி,
கோயிலுக்கு போக டைம் ஆயிடுச்சு. நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ம் சரிங்க சார். காயத்ரி, காயத்ரி, நீ அடிக்கடி தடுமாறுற. வாழ்க்கையில எப்பவுமே ஸ்டடியா இருக்கணும். நான் இப்போ உன்னை பிடிக்கலன்னா நீ நேரம் கீழே விழுந்திருப்ப. பார்த்து போ. ம் சரிங்க சார். அந்த தியா உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் காரை தொடச்சு வேஸ்ட் பண்ணா. அதுக்கு இவன் அவளுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறான். இது பத்தாதுன்னு செழியன் தன்னை பிடிக்கணுங்கிறதுக்காகவே வேணும்னே தடுமாறி விழ போறா. அவளை இவன் தாங்கி பிடிக்கிறான். இது எல்லாமே ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் போய் நம்ம ஆதிசங்கரி ஆண்டி கிட்ட சொன்னா யதார்த்தமா நடந்ததெல்லாம் நீ வீடியோ எடுத்துட்டு வந்து காட்டுவியான்னு நம்மளதான் திட்டுவாங்க. அதனால இத அவங்க கிட்ட காட்டுறது வேஸ்ட். காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா நடக்க வேண்டியது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும். இந்த வீடியோவை தியாவுக்கு அனுப்புவோம். மத்ததெல்லாம் அவ பாத்துப்பா.